கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் மன்னாவை நான் ஓசூர் பட்டணத்தில் வைத்து நடைபெற்ற நம்முடைய சிறப்பு கூட்டம் நிறைவு பெற்ற பின்பு அங்கிருந்து உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, சனிக்கிழமை வேலூரில் வைத்து நடைபெற்ற நமது ஆசீர்வாதம் டிவியின் சிறப்பு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்து கலந்து கொண்டார்கள். அதனோடு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு கூட்டமாக செங்கல்பட்டில் வைத்து நடந்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார். திருநெல்வேலி முதல் செங்கல்பட்டு வரைக்கும் குறுகிய காலத்திலே சென்று வந்த எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகள் வாஞ்சியோடு கலந்து கொண்டார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. பிரியமானவர்களே, வசனம் பிரசித்தம் பண்ணப்படுகின்றது. வசனம் பிரசித்தம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை எங்கு திரும்பினாலும் வசனம் பிரசித்தம் பண்ணப்படுகின்றது. அதாவது கர்த்தர் வசனம் தருகின்றார், அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று எழுதியிருக்கிறது. அப்போ வசனத்தை பிரசித்தம் பண்ணுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வசனத்தின் பிரசித்தம் பெருகி இருக்கின்றது. அப்போ வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வசனத்திற்குள் இருக்கின்ற கருத்துக்கள், சத்தியம், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர்களாகிய எங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அப்போ என்னன்னா, ஒரு வசனத்தை குறித்து மேலோட்டமாக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க, படித்து வந்திருப்பீங்க. பட் அது உள்ளான கருப்பொருளை ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அது பிரசித்தம் பண்ணப்படுகின்றது. அது நல்லா தெளிவாக புரிகின்றது. அப்போ அது என்ன நடக்குதுன்னா, அது வெளிச்சம் உண்டாகிறது. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் கொடுக்கின்றது. அப்போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கிறது. நாங்களுமே ஊழியர்களாகிய நாங்களுமே வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்வளோ நாள் வாசித்ததை விட இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது புதிதாக பரிசுத்த ஆவியானவர் அதற்குள் பொதிந்துள்ள சத்தியங்களை புரிய வைத்து கொண்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ வசனம் மட்டும் ஒரு நாளும் வேதம் குறைவற்றது. அது சகல சம்பூரணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு மாத்திரம் எல்லையே கிடையாது. பாருங்களேன், அப்போ வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் கொடுக்கிறதா. இந்த வெளிச்சம் கொடுக்க அதாவது அதில் உள்ள வெளிச்சத்தை நம்ம அறிய என்ன நடக்குதுன்னா, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அந்த உலகத்தில் பேதைகளாக, ஞானம் இல்லாதவர்களாக, வழி தெரியாமல், ஆலோசனை இல்லாமல் இடறிக்கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறதா? உணர்வு உள்ளவர்களாக்குகின்றது. தேவ சங்கீதம் 119, 105 பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், வசனம் எப்படி இருக்காம்? கால்களுக்கு தீபமாக இருக்குது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. அப்போ வசனத்தை படிக்க நம்ம வாழ்க்கையில் அழகாய் நம்ம எடுத்து நடந்து அருமையாய் செல்ல முடிகின்றது. அப்படியே இந்த வசனத்தின் வெளிச்சத்திலேயே நம்ம நடந்து நாம் பரலோகம் செல்ல முடியும். கர்த்தருடைய வசனமே நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆலோசனைகள் எப்போ தேவையோ, அல்லது உங்களுக்கு அறிவுறுத்தல் எப்போ தேவையோ, அல்லது உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையோடு இருக்கலாம். ஆனால் வசனத்தை வாசிக்கும்போது அது உணர்வுள்ளதாக மாற்றுகின்றது. வசனம் பேதைகளின் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகின்றது. பாருங்கள், சங்கீதம் 119 அதில் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அதோடு கூட எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அதனோடு கூட சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். இப்போ இந்த வசனம் வெளிச்சம் கொடுத்து என்ன பண்ணுதா? நமக்குள்ள அறிவையும் உணர்வையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த வழியில் நடக்கின்றவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
வசனத்தை கருத்தாய் வாசிப்போம். வேதத்தை கருத்தாய் வாசியுங்கள். உங்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் போன்றது. அணு தினமும் அது உங்களோடு சம்பாஷிக்கும். வேதம் உங்களோடு பேசும். வசனத்தின் மூலமாக நீங்க உணர்த்தப்படுவீங்க, நடத்தப்படுவீங்க. சரியான வழியிலே உங்களை நடத்துகின்றது. எனவே வேதம் வாசிப்பதில் அசட்டையா இராதீங்க. நன்கு வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து ஆண்டவரே, பேதைகளாய் இருந்தாலும் அதனாலே ஞானத்தை அடைந்து உணர்வை அடைந்து வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வெற்றி நடை போட நீர் உதவி செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.